worship. சபை ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. தேவனிடம் கிட்டி சேருங்கள், தேவனிடம் கிட்டி சேருங்கள். தேவனிடம் கிட்டி சேருங்கள். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோது சத்தத்தை உயர்த்துவோம், சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க. கொஞ்சம் அந்நிய பாஷையில தொழுதுகொள். சபைக்கு சும்மா வந்துட்டு போகாத. உன்னுடைய வாயை துற. நீ வீட்டுல பேசுற இல்ல, உன்னை ஜெபத்துல பேசுற இல்ல, சபையில பேசு, பேசு, வாய் துற. தேவனோட கொஞ்சம் உறவாடு. ஓ ரபா 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 காமா காஷாரியாலபா. பேசு, பேசு. சபையில நிற்பது நல்லதுன்னு நினை. அந்தரப்படாத, ஆத்திரப்படாத. கர்த்தருக்கு நேரா நிக்கிற அவர் உனக்கு எஜமானா இருக்கிற. உனக்கு சம்பாதிக்க பலன் கொடுப்பார். உங்க சுய சித்தத்தை விட்டுடு, அது பிரயோசனம் இல்லை.
அல்லேலூயா. வலது கரத்தை மைத்த ஒரு பெரிய அல்லை சொல்லுங்கள். பக்கத்து தட்டி சொல்லுங்க. நீதிமானுடைய சபையில கம்பீர சத்தம் கேட்கும். சொல்லுங்க, நீ நீதிமான் சபையில நிக்கிறியா, அல்லாட்டி பாவிட வழியில நிக்கிறியா? பாவிட வழியில நின்றா துரும்ப போல இருப்போம். ஒரு துரும்பு, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு காத்து வந்தா வீசின மாதிரி அப்படியே போயிடுவோம். பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார்ந்தா, பரியாசம் பண்ற இடத்துல உட்கார்ந்தா தேவனை துதிக்க முடியாது. துன்மார்க்கன்ற ஆலோசனை இருந்தா தேவனுக்கு வெற்றி செலுத்த முடியாது. இப்ப நீங்க நிற்பது நீதிமாண்ட சபையில. நல்லா கரங்கள் தட்டி சொல்லுங்க. நீதிமான் சூரியனை போல பிரகாசிப்பானா. ராமே சொல்லுங்க. கிறிஸ்தவர்கள் தேவண்ட வல்லமையில இருக்கோம். கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வைத்தது அந்த பட்டணத்துல வச்சாங்க. ஏன் வச்சாங்க? தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தாங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னா உனக்கு ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கிருபை வரும். தட்டி சொல்லுங்க. பாவத்தில் அகப்பட்டா நீ நிமிர மாட்ட, நீ குனிஞ்சு கொண்டே போவ. ஆண்டவர் சொன்ன, நீ துதிக்காட்டி ஆபிரகாமுடைய சந்தை இந்த கல்லு ராமே சொல்லுங்க. என்ன, நீ துதிக்காட்டி எது துதிக்குமா? சத்தமா சொல்லுங்க. பக்கத்து தட்டி சொல்லுங்க. நீ துதிக்காட்டி சொல்லுங்க, உன் பேரை புள்ள துதிக்கும். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே நல்லா சந்தோஷமா பாடும். நல்லா கை தட்டி நல்லா திருச்சியில ஒரு லாயர் குடும்பத்தை சந்திச்சேன். பெரிய பணக்காரங்க, பிள்ளை இல்ல, 20 வருடமா பிள்ளை இல்ல. ஒரு வைத்தியசாலைக்கு போகும் பொழுது ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்ட பிள்ளை உயிருக்கு இழுத்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க அந்த பிள்ளைய பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைய தத்தெடுத்தாங்க. இப்ப அந்த பிள்ளைக்கு, வாலிபனுக்கு 20 வயசு, நல்லா இருந்தான், தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். ஆனா அவன் மெட்ராஸ்ல லாயலா காலேஜுக்காக அவன் சீட்டு பெற்று அங்க படிக்க போன பொழுது 1 வருஷம் அங்க படிச்சான். அவனோட வாழ்க்கையெல்லாம் குழம்பிட்டு வீட்டுக்குள்ள வந்து இரவு நேரத்துல நெட்ல கேவலமான படம் பார்ப்பான், தாயை காரி துப்புவான், தகப்பனை துப்புவான். நீரோடு வந்தாங்க. பாஸ்டர், தத்தெடுத்த பிள்ளை, கண்ணீரோடு 20 வருஷம் வாழ்ந்தேன். ஆனா இப்ப எனக்கு வயசு 55 வயசு ஆயிட்டுது. சொத்து முழுக்களும் அவனுக்கு தான் எழுதி கொடுக்கணும். நான் வீட்டுக்குள்ள இருந்து ரூமுக்குள்ள இருந்து கெட்ட படங்களை எல்லாம் பார்த்து படிக்க வேண்டியவை சாவதா வாழ்வதா என்ன செய்வது? நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், இயேசு கண்ணீரை துடைப்பார். இப்ப அவனை நான் ஏசுறேன், செத்து போடா, இந்த வீட்டுக்கு வராத, போ, நீ செத்தே போயிடு, இந்த கண் முன்னுக்கு முழிக்காத, போ, நீ வந்ததுல இருந்து இந்த குடும்பத்தை அழிச்சு போன. ஆனா அவட கணவன் சொல்ற, நீயா தான் வாங்கின, அவனை திட்டாத. நான் அவனுக்கு திட்டாதீங்க, அவனுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. பாஸ்டர், அதுக்காக நாங்க ஆலயத்துக்கே போகாம விட்டுட்டோம். போதகர் சொன்ன, நீங்க வந்தா உற்சாகப்படுத்தி பேசுவீங்க, நான் வந்திருக்கிறேன். நான் சொன்னேன், இன்றையிலிருந்து 1 வருடம் வரைக்கும் தேவட சபைக்கு போங்க, அவனை கத்த திருப்புவேன்.
ஐயா, நான் கண்ணீரை விலக்கி வாங்கி கொண்டு இல்லாமலேயே நான் இப்ப அவன் உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வர்றதுன்னு சொன்னாலே நெஞ்சு வழியா அவனுக்கு கெட்ட நண்பர்கள் வர தோங்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள அடைச்சா திரும்பவே மாட்டான். எனக்கு வீட்டுல இருக்கிற அந்த பெரிய அடிக்க வாரான். தங்கச்சியெல்லாம் டாக்டர் சொல்றாங்க, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஏன் இப்படி உங்களோட வாழ்க்கையில கண்ணீரை கத்த துடைச்சிருக்கிறார். 2 கரங்களை வைத்து ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. இன்னொரு பெரிய அல்லே சொல்லுங்க. இயேசுவால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எங்க இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் என்ன? அவரால் செய்யக்கூட முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. ஒரு ஆமை சொல்லுங்க. வலது கிழமை சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றுமில்லை இயேசுவால். சொல்லுங்க, அவரால் முடியும். வலது கரம் வைத்து சத்தமா சொல்லுங்க, அவரால் முடியும். சத்தமா சொல்லுங்க, அவரால் முடியும். ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, சந்தோஷம் பாடும். தங்கத்தை கேட்கவில்லை, ஜெபம் பண்ணுவேன். மாஸ்டர் 25 வருடமா ஊழியம் செய்தேன், என்னை கைவிட்டுட்டாங்க. இந்த ஸ்தாபனம் என்னை கைவிட்டுட்டு இந்த பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் கட்ட யாருமே தரையில்லை. ஆனா என்னட்ட சொல்லி ஜெபிச்சோம். நான் யார் போனாலும் தைரியமா, ஆனா உங்களை கிட்ட வந்து ஜெபி யார் மறந்தா தேவன் மறக்குமா? நீதியா நடக்கும், ஏமாற்றக்கூடும். மனைவிட்ட நான் வெறும் கையோட போறேன் பாஸ்டர், பயப்படாத. நீ எந்த ஸ்தாபனத்துல இல்ல, ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். ஊழியக்காண்ட கண்ணீரை பார்த்தோன்னு தாரதா ஒரு பெண் தான் அப்படி தாரதா ஓடுவாளும். ஆனா அந்த ஊழியக்காரன் கர 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 கரன்னு அழுத ஒண்ணு ஆவியானவர் சொன்ன, அவனை நான் சரியான இடத்துக்கு கொண்டு இருக்கேன். மகளே, அன்பு இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அன்புதான் பிரதானம். இந்த குடும்பத்தை நேசி, இந்த பிள்ளைய நேசி. பிரச்சனை நிமித்தமாக எங்கேயும் ஒதுங்கிடாத. கர்த்தர் உன்னை மறக்காதபடிக்கு பாதுகாக்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். யார் மறந்தாலும் தேவன் ஒருபோதும் உன்னை மறக்க இல்லை. ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபிக்காத பொழுது, நீங்க துதிக்காத பொழுது, அவரை வேதத்தை வாசிக்க மறக்காத பொழுது கூட கர்த்தர் உங்களை தண்டிக்காதபடிக்கு உங்களை தன்னை ஒரு தாய் ஒரு பிள்ளை எப்படி மார்பள சுமந்து, எந்த தாயும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிள்ளைய மறக்காது. இந்த தாய் தகப்பன் வெளியே சொல்ல மாட்டார், அரை வீட்டுக்குள்ள அழுவார். ஆனா பிள்ளையும் தாயும் சேர்ந்து அழுவாங்க. தகப்பன் வெளி காட்ட மாட்டார், ஆனால் தாயிட உள்ளம் ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். தந்தை உன்னை மறந்தாலும்
சொல்லுங்க, ஆவியானவரே, திக்கற்றவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், இவர்களை எல்லாம் விடுவிக்க எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே, என்னை வழி நடத்தும். ஆவியானவரே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை காண்பது சந்தோஷமா இருக்குது. சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க, நீங்க நன்றா இருப்பீங்க. பார்க்க தெரியுது நீங்க நல்ல நன்றா இருக்கிறீங்கன்னு. ஆமென். ஓகே, கரங்களை உயர்த்துங்க தலைக்கு மேலாக. ஓகே, நல்ல கரங்களை தட்டுங்கள். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும், இலங்கையில சைனீஸ் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இப்போ இலங்கை கொஞ்சம் கஷ்டப்படுது. இந்த நேரத்தில் ஜெபத்தில் தரிச்சிருப்பது நல்லது. குடும்பங்களாக சுதந்திர தினத்தில் 9 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடிக்கிறோம். கலந்து கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகள், விசேஷமாக இன்டர்நேஷனலில் படிக்கிற வாலிப பிள்ளைகள் மேல் பெற்றோர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். காரணம், ஒரு குழு தமிழ் பிள்ளைகளை கையாள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். விசேஷமாக வெள்ளம்பட்டியில் உள்ள ஒரு குழு பயங்கரமாக எல்லா இடமும் இயங்கி கொண்டிருக்கிறது. சபைக்குள்ள தேவன் பாதுகாத்த தேவன். மட்டக்குழி பிரதேசம் பயங்கரமான பிரதேசம். எங்கள் பிள்ளைகள் குடு, ஐஸ், போதை வஸ்துக்கள் அகப்படாமல் இருப்பதே சுத்த கிருபை. ஒரு ஆமே சொல்லுங்க. ஆனால் சின்ன சின்ன வயசு கோளாறு இருக்கும். விளங்குதா? ஆண் ஒரு பெண்ணுண்டா சின்ன சின்ன வயசு கோளாறு இருக்கத்தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஜெபிச்சு வழி நடத்திட்டா வெற்றியை கத்த தருவார். ஆமேன். உங்களுக்கு தெரியாது, பெரிய பெரிய ஸ்கூலில் படித்த சென்ட் லேடிஸ் காலேஜ், சென்ட் தாமஸஸ், சென்ட் பேட்ரிக்ஸ், நாங்கள் சொன்ன சென்ட் ஜோசப்ஸ் ஸ்கூல் பயங்கரமான பாடுகளுக்கு கஷ்டப்படுறாங்க. பெரிய பணக்கார பிள்ளைகள் சில உபத்திரத்தில் அகப்பட்டு வெளியே வராமல் தாய் தகப்பன் கண்ணீரோடு இருக்கிறாங்க. எங்களை பிள்ளைகளுக்காக இந்த நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். 15ஆம் தேதி எல்லாருக்கும் அல்ல, ஊழியம் செய்கிறவங்க, ஊழியப்பட சப்போர்ட் டெரிக் பிரின்ஸ், அதாவது உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு பிரீச்சர், அதாவது பிசாசின் கோடாறு, சுகமளிக்கும் வல்லமை, சுவிசேஷத்தின் கிருபையை எடுத்து பேசுகிற டீம் நியூசிலாண்ட்லேருந்து வர்றாங்க. அவங்க ஒரு டீச்சிங் செய்கிறாங்க. இங்கே 9லிருந்து 1 மணி வரைக்கும் எப்படி இலகுவாப்பது, எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் செழிப்பாவது, எப்படி வல்லமையை பெறுவது என்று ஒரு புத்தகத்தை இலவசமாக தந்து அங்கே டீச் பண்ணுறாங்க. 4 முக்கியமான டீச்சர்ஸ் வராங்க. எங்களுக்கும் ஒரு நாள் தந்திருக்கிறபடியா ஊழியத்தில் இருக்கிறவங்க எல்லா குடும்பத்துடைய அங்கத்தவர்கள் பங்கடையலாம். சில விசுவாசிகள் இருப்பீங்க, நீங்களும் பங்கடைய வேணும்னு சொன்னால் வியாழக்கிழமை நாங்கள் உங்களுக்கு அடித்து கொடுப்போம். அது பகல் சாப்பாடு அங்கே அவங்களுக்கு ஆக 50 ரூபா மாத்திரம்தான். உள்ளவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வீட்டு கூட்டத்திலையும் 30, 35 வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆங்காங்கே உள்ளவங்க கலந்து கொண்டு கிருபை செய்ய வேண்டும். ஞானமாக நடப்பது கர்த்தருக்கு. ஊழியத்தில் இருக்கிறவங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா சந்தோஷப்படுவோம். உங்களோட வாழ்க்கை தான் எங்களுக்கு மிக முக்கியம். ஆனாலும் கடவுள் உங்களை அழைச்சது இந்த இடத்துல ஒரு என்னது, ஒரு பாரிசவாதமா இருக்க அல்ல. பக்கத்து தட்டி சொல்லுங்க, கடவுள் அழைச்சது. தட்டி சொல்லுங்க, என்ன சொல்ற, அதுக்கு என்ன சொல்ற, என்ன திமிர்வாதக்காரன். பக்கத்து தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா தட்டி சொல்லுங்க. திமிர்வாதக்காரன் எத்தனை வருஷம் இருந்த? எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? இயேசு சுகமாக்கின திமிர்வாதக்காரன் எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. பக்கத்து தட்டி சொல்லுங்க. பைபிளே வாசிக்கிறீங்களா தானே? சொல்லுங்க, சங்கீதம் தானே. 38 வருடம் கடந்தான். 38 இயர்ஸ், 38 வருடம். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. சபையில் ரட்சிக்கப்பட்டது எவ்வளவு காலம் சொல்லுங்க. சில சர்ச்சில் வந்து திமிர்வாதக்காரன் மாதிரி பல வருடங்களை கழிச்சு போறவங்க.
அதுக்குள்ளேயே அவங்க கிடப்பாங்க. மற்றவங்களை குற்றம் சாட்டுவாங்க. எனக்கு முன்னுக்கு ஒரு ஆள் ஓடிட்டு, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எங்களை நேசிக்கிறாங்க இல்லை, எங்களை விசாரிக்கிறாங்க இல்லை, என்று அவங்க சொல்கிறத நாங்கள் பார்த்து கொண்டு வாரோம். அதே வண்ணமாக சேர்ச்சுக்குள்ள திமிர்வாத ஆவி. என்ன ஆவி? இந்த ஆவிகளை கண்டறிவது மிக கடினம், கண்டுபிடிக்க முடியாது, மிக கஷ்டம். அது குறை சொல்லிக்கொண்டே இருக்கும், குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கும், அது முன்னேறாது. பக்கத்து அடி சொல்லுங்க, சோம்பேறியா இருக்காது, வேலை செய்ய சொல்லுங்க. வீட்டில் படுத்து படுத்து தூங்குற ஆக்கள் இருக்கக்கூடாது. தட்டி சொல்லுங்க, வீட்டில் அதிக நேரம் படுத்து தூங்காது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. கொஞ்சம் தூங்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நெடுகளும் தூங்கக்கூடாது, வாலிப பிள்ளைகள் தூங்கக்கூடாது, அடித்து துரத்தி விடணும். ஜெர்மனியில நான் பார்க்குறேன், 18 வயசு வந்தோடனே தகப்பனும் தாயும் சொல்லுவாங்க, யூ கோ அவுட். 17 வயசு வரைக்கும் பாதுகாப்பு. அது போல 17, யூ கோ அவுட் for your work, get a room, go to university, apply the loan. அது வரைக்கும் நல்லா பாதுகாப்பாங்க. 18 விடிஞ்சோன்னா கேட்க வெட்டி அவருடைய வாயிலே தீத்தி வெளியே அனுப்பும். ஆனால் எங்கட வித்தியாசம், பண்பு வித்தியாசம். கல்யாணம் கட்டி கொடுத்தாலும் எங்கட வீட்டில் தான் இருக்கணும். ஆமேன். பாவி எங்கட வீட்டில் தான் இருக்கலாம். தாய் பாசம், தகப்பன் பாசம் விடாது. ஏதாவது பிள்ளைகளோட அவங்க அப்படி இல்லை, கட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்களோட உறவு வந்து ஆசியா உறவு. விளங்குதா? யாக்கோபுட குடும்பம் வந்து எல்லாரும் என்ன கூட்டு குடும்பம். இந்தியாவில் அநேக கூட்டு குடும்பம் இருக்கு, பார்த்துக்கிறீங்களா? இங்கே கூடியே வராது இலங்கையில். அண்ணாட வைஃப் தம்பிட வைஃபோட பேச மாட்டேன், இலங்கை சரித்திரம் பார்த்துருக்கிறீங்க. அக்காட புருஷன் தம்பிட வைஃபோட பேச மாட்டேன். ஆனா இந்தியாவோட எல்லாரும் இருப்பாங்க, பார்க்குறீங்க. இந்தியாவில் மாமியை கண்டா நடுங்குவான் மருமகள், மாமியை கண்டா சுழட்டுறான். நான் திருச்சிக்கு போயிருந்த பொழுது அங்க டாக்டர் ஃபேமிலி ஜெபம் பண்ண சொன்னாங்க. ஒரே ஒரு பிள்ளை தான் பாஸ்டர். இந்த மாமிக்கு வேலை செய்ய, மாமிக்கு போய் வேலை செய்ய ஒரே ஒரு மகன், அவனும் டாக்டர். அவர் காலையில போனா இரவு தான் வருவார். அப்ப கணவனுக்கு விரும்பி சமைக்க போனா மாமி சொல்லுவா, எனக்கு விரும்பி கொஞ்சி கறி வை. பிரச்சனை சின்ன. சிலருக்கு இலங்கையில மாமியே இல்லை. ஸ்தோத்திரம். உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்ற வேண்டும். மாயமானமான கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் நிலை நிற்காது. வாசி பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். குயிக்கா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நல்லா பாருங்க. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற. அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னைய பார்க்கணும். இப்ப பைபிள் கண் போக்கு கிடையாது, எழுதி கொள்ளுங்க. என்னைய நேரா பாருங்க. பிரீச்சரை இப்பதான் கல்யாணம் பார்க்குற மாதிரி கீழே வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. சிரிச்சு ஆக்டிவா குடும்பத்தில் இருக்கும். எப்ப பார்த்தாலும் பயந்தாங்கொள்ளி. அகத்தின் அழகு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. உன் இருதயத்தில் இருப்பதுதான் வாய் நிறைவாக பேசும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழப்படும். அப்ப கனி கொடுப்பது மிச்சம். மனம் திரும்பினால் கனி கொடுங்கள். இயேசு உங்களை மனம் திரும்ப பண்ணினால்
உங்களை தேவன் சும்மா விட மாட்டார். He will anointing you. The anointing is very very important your life. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீ வாழக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நீ விட்டுட்டா மாம்சம் உனக்கு வரும். இச்சை, ஒரு பெண்ணை பார்த்தா இச்சை, களவு செய்ய முற்படுவ, பொய் சொல்ல முற்படுவ. உண்ட மாம்சம் உன்னை விடாது. உண்ட உள்ளத்துக்குள்ள எரிச்சல் வரும், பொறாமை வரும், வெறுப்பு வரும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னால் அபிஷேகம் தேவை. வலது கழிச்சு ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. இப்ப மனம் திரும்பினா நீ கனிய கொடு. வெளியரங்கமா பார்க்கணும். வாசி பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்பலுக்கு இங்க பாருங்க, மனம் திரும்பி வந்தபடியினால், இங்க பாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க. மனம் திரும்பி வந்தபடியினால் என்னத்தினால கொடுத்தால ஞானஸ்தானம்? சத்தமா சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் வலது கரைச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. அப்பா முதலாவது ஞானஸ்தானம் பெற்றிட்டு கை உடுத்திட்டீங்க. இரண்டாவது பேப்டிசம், தி அனாயிண்டிங், ஆவியானவரால் வருகிறது. யாரால் வருகிறது? என்ன? பாஸ்டர் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பாஸ்டர் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார். பாஸ்டர் உங்களுக்கு தண்ணீர்ல ஞானஸ்தானம் கொடுத்தார். பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் வலது கழிச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. எங்க நல்ல நல்ல பாபம். ஓகே, இன்னும் நல்ல நல்ல பாபம் ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. எடுத்திருக்கிறீங்க. ஆமி சொல்லுங்க. நீங்களா எடுத்தீங்களா? இல்ல. இப்ப இயேசு உங்களை பார்க்கிறார். இயேசு உங்களை பார்க்கிறார். வாசிங்க அடுத்த வசனம். எனக்கு வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். என்னிலும், சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கிறார் சொல்லுங்க. இயேசு வல்லவர் சொல்லுங்க. சத்தமா வாய் திறந்து சொல்லனப்பா. சைக்கிள் தானே ஊமை மாதிரி இருப்ப. அதை வாய் திறக்க கூட பிசாசு விடுறான் இல்ல. சொல்லுங்க, வலது கிழமை சொல்லுங்க. இயேசு வல்லவர். ரிப்பீட் பண்ணுங்க 3 தடவை. இயேசு வல்லவர். சத்தமா சொல்லுங்க. இயேசு வல்லவர் சொல்லுங்க. இயேசு வல்லவர். நிறைவேற்றுவதில் கெட்டிக்காரர், சொன்னதை செய்து முடிப்பவர், இருதயங்களை ஆராய்கிறவர். எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறார். இப்படி சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, வல்லவனுக்கு புல்லும் வல்லவனுக்கு புல்லும். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். அவமானப்படுத்துகிற ஆவி, பெலிஸ்திய ஆவி. உங்களை அவமானப்படுத்துவதே ஒரு கூட்டம் இருக்குது. உங்களோட உறவாக இருக்கலாம், உங்களோட நண்பராக இருக்கலாம், உங்களோட வியாபார ஸ்தலத்தில் இருக்கலாம். உங்களை எப்படியாவது மடக்கி பிடிக்க வேண்டும். உங்களை எப்படியாவது தங்களோட கைக்கு கீழே கொண்டு வரவன். ஆனா கர்த்தர் பயன்படுத்துகிறார். எப்படி பயன்படுத்துகிறார்? ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு விழுந்து கிடக்குது. கழுதை தாடை பக்கத்துல கிடக்கு. சிம்சோன் கையில ஒன்றுமே இல்லை. பெலிஸ்தியோட சேனை, அவமானப்படுத்துற சேனை, இஸ்ரவேலை வெக்கப்படுத்துற சேனை, இஸ்ரவேலுடைய வியாபாரங்களை கொள்ளையிட வருகிற சேனை எழும்பி வரும் பொழுது கர்த்தர் பச்சை தாடை எலும்பு காட்டும்போது அதை எடுத்துட்டான். எடுத்து ஒரே அடி எத்தனை பேரை கொண்டானா? எத்தனை பேர்? சரி, 1000 எண்ணுங்க. 1 2 எண்ணுங்க பார்ப்போம். ஒரு எண்ணுங்க. 1 2 சொல்லி எண்ணி கொண்டு போங்க பார்ப்போம். வாய் திறந்து என்னப்பா? 1 2 எண்ணு எண்ணு. நல்லா நல்லா எண்ணவே உனக்கு கஷ்டமா இருக்குது. ஏய்,
தேவண்ட அற்புதத்தை நீ சர்வ சாதாரணமா ருசிக்கிற. உனக்கு ஒரு 1000 ரூபாய் இந்த இடத்துல போட்டிருந்தா எண்ணி எடுத்திருந்தா எண்ணி இருப்ப. உனக்கு ஒரு 10,000 ரூபாய் இங்க போட்டு எண்ணி எடுண்டா எடுத்திருப்ப. ஒரு 1,00,000 ரூபாய் போட்டிருந்தா எண்ணி எடுத்திருப்ப. ஒரு கோடியை போட்டா எண்ணி எடுத்திருப்ப. தேவனுக்கு பணத்தின் மேல் வல்லமை அல்ல, உனக்கு அற்புதம் செய்ததான் தேவண்ட வல்லமை. 1000 சொன்னால் 1000 ராத்தல் பானை அடுத்த முறை அடக்கி வைப்ப. சாதாரணமான உன் பக்கத்தில் 1000 உனது வலது பக்கத்திலும் 16,000 தான் எண்ணி இருப்பியா? எண்ணி இருப்பியா? உனக்கு பக்கத்துல 10 லட்சம் கிடந்தா இருந்து எண்ணுவேன். தேவன் அதிசயம் வல்லமையானது. 1000 அடிச்சு கொண்டு போட்டுக்கின்னு கட்ட கட்டையா அடி, கட்டைக்கு மேல அடிச்சு 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 ஒன்றொண்டா அடிச்சு ஒன்றொண்டா அடிச்சு ஒன்றொண்டா அடிச்சு ஒன்றொண்டா அடிச்சு ஒன்றொண்டா அடிச்சு ஒன்றொண்டா அடிச்சு போய் மேல நிக்கிறான். தேவண்ட வல்லமை. ஒரு ஆமை சொல்லுங்க. உனக்கு தேவண்ட வல்லமைய சிந்திக்க தெரியுது இல்ல. சிம்சோனை தேவன் வல்லமையாக பயன்படுத்தி, சிம்சோனையும் பார்க்க வல்லமை உள்ளது இயேசுவின் நாமம். உனக்கு அந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். 2 கரங்களை வச்சு ஒரு பெரிய அல்லை சொல்லுங்க. இன்னொரு பெரிய அல்லை சொல்லுங்க. இன்னொரு பெரிய அல்லை சொல்லுங்க. நீ சபையில வந்து தேவனை அறிக்கை செய்ய வைக்கப்படக்கூடாது. 2 ப்ரொஃபஸி நிறைவேறும். உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசு மறுபடி பரலோகத்திலிருந்து இறங்கி வரோம். இது 2 தான் நிறைவேறும். வாட்சி பாருங்க. பிலிப்பியர் என்ற புத்தகத்துல கடைசி ப்ரொஃபஸி எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். உங்களுக்கு அறிஞ்சிருந்தா எங்க மாமா மாமி சண்டையோடய நிக்கிறீங்க. தோத்துதான் கடைசியா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11. அவர் மனுஷ ரூபமாய் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசு தாழ்த்தினார். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. எங்க பின்னுக்குள்ள ஆட்களுக்கு என்ன நடக்குதோ தெரியல. அப்படியே வந்துட்டு போறது தானே. பாரத ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். என்ன நடக்குதோன்னு தெரியல. திருப்பி ஒரு டிவி போட்டு நாங்க பார்க்கணும். டிவி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, பிள்ளையை நித்திர கொண்டு அவன் நித்திர கொண்டு சபை அந்த அளவுக்கு போற அளவுக்கு இருக்குது. வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் அவரை உயர்த்தி. சொல்லுங்க. சொல்லுங்க. இங்க கையை பாரு. சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக. சொல்லுங்க. சத்தமா சொல்லு. வாய் துற. இன்னும் சத்தமா சொல்லு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரை உயர்த்தினார்? சொல்லுங்க. இயேசுவை தேவன் உயர்த்தினார். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இயேசுவை தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக. சொல்லுங்க. இப்படி கையை காட்டுங்க. சொல்லுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அதான் நான் இயேசு சொன்னார், சகல வியாதிகளையும் பிணிகளையும் நான் நீக்குவேன். சகல வியாதிகளையும் பிணிகளையும் நான் நீக்கி விடுவேன். வாக்குத்தத்தம். சுகமாக்குற தேவன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்துகிறார். கூட உருவாக்கும் பொழுது அவர் அறிஞ்சிருக்கிறார். ஃபெய்த் கிரியை செய்யும். பக்கத்தடி சொல்லுங்க. இந்த மாசம் விசுவாசம் கிரியை செய்யணும். சொல்லுங்க. சொல்லுங்க. சோம்பேறிய சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. சோம்பேறிய சுறுசுறுப்பே காண முடியல. அதான் உங்க வீட்டில் செல்வம் இல்லை. சொல்லுங்க.
நான் தூத்துக்குடியில் இருந்தேன். அதிகாலையில் பார்த்தேன், இந்து வீட்டில் 5 மணிக்கு மணியில் வந்து ஒரு அம்மா கோலம் போட்டு எல்லாம் கூட்டி, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ வீடு ஆவிக்குரிய வீடு, அதில் நாய் படுத்து கிடக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணிக்கு எழும்பினியோ தெரியாது, பரவாயில்ல, கர்த்தர் மன்னிப்பேன். அது கேட்டால் கூட குற்றம் தானே. நாங்கள் பாஸ்டர் வரமாட்டோம், இன்னொரு சபைக்கு போகிறோம், இன்னொரு சபைக்கு போகணும்னு சொன்னால் மொபைல் வேன் ஒன்று புக் பண்ண போகிறேன். இப்போ என்ன அவள் வந்து எல்லாம் கூட்டி கோலம் எல்லாம் போட்டு என்ன வீட்டுக்கு எல்லாம் மாற்றி அவள் காயத்து வந்து என்ன இந்த சூரிய வெளிச்சத்துக்காக கதவை திறந்துருக்கிறான். நானும் பார்த்தேன், இவட கதவு எப்போ திறக்கும் உண்டு, 8:30 திறக்குது. பக்கத்தில் ஆராதனை. என்ன பக்கத்து அடி சொல்லுங்க, மனம் திரும்பினா கனி கொடுங்க. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக. மனம் திரும்ப என்ன கொடுக்கணுமா? வாசிங்க அடுத்த வருஷம், குயிக்க வாசியம்மா. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கு. இங்க பாருங்க, ஒரு ஜனக்கூட்டம் வெயிட் பண்ணுது வெளியே. எங்க வர? சபைக்குள்ள வர. என்ன ஒரு ஜனக்கூட்டம் வெயிட் பண்ணுது வெளியே. எல்லா வானம் பூதலம் எல்லாரும் வந்து முழங்கால் படியிட்டு அவரை அறிக்கை செய்ய காத்திருக்குது. உனக்கு ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ட, நீ முன்னணிக்கு வந்துட்ட. வாசிங்க. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். சொல்லுங்க, இயேசுடைய நாமத்தை சொன்னாலே ஆசீர்வாதம். என்னென்ன நாமம் இல்லான்னு சொல்றானப்பா, நான் சொல்லக்கூடாது. ஓம் சொல்லு, 1000 தரம் சொல்லு. என்ன உங்களுக்கு இயேசுடைய நாமம் சொல்லவே என்னது இயேசுடைய நாமம் சொல்லவே உங்களுக்கு அருவ இருக்குது. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 11வது வசனம் வாசி, சத்தமா வாசிங்க. பன்னிரெண்டாவது வசனம் வாசியம்மா. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனக்கு என்ன பவுல் பிலிப்பிய சபை சொல்ற, எனக்கு பிரியமான. ஆதலால் ஒரு கூட்டம் வெளியே இருந்து வர இருக்குது, அவரை உயர்த்த காத்து இருக்கிறாங்க. உங்க குடும்பத்தில் இயேசுவை உயர்த்துறியா, அல்ல இயேசுவை அவமானப்படுத்துறியா? உங்க குடும்பத்தில் சபையை உயர்த்துறியா, சபையை அவமானப்படுத்துறியா? உங்க குடும்பத்தில் உங்க ஊழியக்காரனை உயர்த்துறியா, அப்படி ஊழியக்காரனை அவமானப்படுத்துறியா? கொஞ்சம் சிந்திச்சுப்பார், கொஞ்சம் சிந்திச்சுப்பார். சபைக்கு முன்பதாக உன்னை தாழ்த்துறியா, உன்னை விட்டு கொடுக்குறியா? கொஞ்சம் சிந்திச்சுப்பார். நீ மேன்மை அடையாம இருப்பதுக்கு சபையில, உன் வியாபாரத்துல, உன் ஊழியத்துல உன்னுடைய பெருமை, உன்னுடைய பெருமை யாரோடையும் பழக விடுதில்லை, ஒரு ஐக்கியத்தை கொண்டு வர்ற விடுதில்லை, உன் உறவை கொண்டு வர்ற விடுதில்லை. இன்னும் தாழ்த்த பிரியம் வரையில் அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு தாழ்த்துவோம், மரியாதை கொடுப்போம், அவங்கள கனம் பண்ணுவோம். வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. அப்போ ஒரு விசுவாசிக்கு தேவை என்னது? கீழ்ப்படிதல். எப்பொழுதும் ஒரு கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படிதல். வாசிங்க. நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ராமே சொல்லுங்க.
என்ன பயமா இருக்கு. உன் ரட்சிப்பை விட்டுடுவ, உன் ஆராதனையை விட்டுடுவ. உனக்கு இஷ்டமா இருந்து ஆராதனைக்கு வருவ, இஷ்டம் இல்லாட்டி விட்டுடுவ. பயங்கரம். பயப்படுறோம். இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு, கத்தோலிக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு, இஸ்லாமிலிருந்து ரட்சிக்கப்பட்டு, என்ன பயமா இருக்கு. மிந்தி அடக்கமா ஒடுக்கமாக போயிட்டு வந்த, இப்ப உன்னுடைய இஷ்டம். முந்தி உனக்கு ஆராதனை என்றாலே உனக்கு ஒரு ஒழுக்கம் இருந்துச்சு, இப்ப ஒழுக்கத்தை பார்க்க முடியல. நீ நினைச்சா வருவ, நினைக்காட்டி வரமாட்ட. பயப்படுறோம். ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டது இதுக்காகத்தானா? மனம் திரும்பினா கனிய கொடப்பா. உனக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிற. தன் இஷ்டப்படி நடக்கிறவனை தேவன் தம்முடைய பக்கமா கொண்டு வர விரும்புற. நீ உண்ட இஷ்டப்படியே நடந்து நடந்து பழகினாள். உண்ட இஷ்டப்படியே நீ நடந்து நடந்து மற்றாக்களுடைய கதையை பேசி பேசி நீ பழகின ஆழ்ந்தபடியா தேவன் இஷ்டவேல மாற்ற விரும்பினார். வாசிங்க ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஏசாயா 58 கடைசி 2 வசனத்தை வாசிங்க, கேளுங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. இங்க பாருங்க, என் பரிசுத்தமான ஓய்வு நாளிலே, இங்க பாருங்க, உனக்கு என்ன வேதம் சொல்லுது, டீச் பண்ணுது வேதம். என்ன வேதம் டீச் பண்ணுது? உனக்கு இஷ்டமானத வேதத்துக்கு கீழ்ப்படிந்தால்தான் பிசாசு அட்டாக் பண்ண மாட்டான். உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாமல், வாசிங்க, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும். உனக்கு இஷ்டமானதை அப்படின்னா என்ன அர்த்தம்? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி செய்வாங்க. செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து. என்ன பேச்சை பேசாம? சத்தமா சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். என் குடும்பம் என்ன தெரியுமா? என் கோத்திரம் என்ன தெரியுமா? பேச விட்டா தெரியும் தானே. சின்ன பேப்பரை வாசி தான் டிஃபென்ஸ் செக்ரட்டரி மாதிரி வாசிச்சது பேப்பர்ல சொல்ல சில எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி வந்தான், இப்படி வந்தான், இப்படி தூக்கினான். ஏன் பைபிள்லேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட. ஓப்பு தூப்பா கதையை கேட்டு நான் கேட்டனப்பா, அவங்க கதையை குடுக்காரே ஆவா, அரை மகே ஃப்ளைட்டுக்கே ஆவா. நான் இந்தியாவிலேருந்து வரும் பொழுது நான் சும்மா நார்மலாக வந்தேன். ஒரு ஆள் வந்து கேட்டார், என்னைய பாஸ்ட்ன்னு தெரியாது, விஸ்கி போஸ்ட் 2 கொண்டு வந்து தாரீங்களா சார்? அவன் அடி கர்ணத்தை பொத்தி என்னைய பார்த்தா உனக்கு விஸ்கி போத்தல் மாதிரியா தெரியுது? டை ராஸ்கல் பார்த்துக்கோ. அது பக்கத்தை வரவே இல்லை. பக்கத்து அடி சொல்லுங்க, இந்தியா போனா விஸ்கி போத்தல் கொண்டாதீங்க சொல்லுங்க. பாஸ்டர் செலவுக்கு என்ன செலவுக்கு வயிற்றால தான் அடிக்கும். ஏர்போர்ட்டில் வரும்போது எங்களெல்லாம் செக் பண்ண மாட்டேன். ஏன் நாங்கள் ஒன்றுமே கொண்டு நேராக கையை காட்டிட்டு போன்றுவான். விஸ்கி பீர் கொண்டாட நிப்பாட்டிடுவான். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக காக்க. அப்படி வாங்கினாலும் கை நடுங்க சிலருக்கு. 25 வருஷத்துக்கு போது ஒரு வாலிமை இருந்தப்ப கனடாவில் இருக்கிறான். கல்யாணம் முட்டி பெண்டிகோஸ்ட கல்யாணம் கட்டிட்டு போயிட்டான். பாஸ்டர் கல்யாணம் வீட்டுக்கு போனேன், தெரியாம குடிச்சிட்டேன் பாஸ்டர். என்ன தெரியாம? நான் சொன்னேன், தெரிஞ்சு தானே நான் குடிச்சேன். கர்த்தருடைய வல்லமை உங்களே இருக்கணும். சிலர் குடிக்காமையே மனைவிக்கு அடிக்கிறான்.
குளிச்சுட்டு அடித்தா எப்படி இருக்கும்? நீங்கள் எல்லாம் காத்திருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். என்ன பக்கத்து தட்டி கேளுங்க, சாராயம் குடிக்கிறீங்களா? ஆம்பளை கேளுங்க. யாழ்ப்பாணத்தில் பொம்பளை கல் குடிக்கிறாங்க, சுருட்டு குடிக்கிறாங்க. சொல்லுவாங்க எங்களோட அம்முமா எல்லாம், அப்பாட அம்முமா எல்லாம் சுருட்டு அடிப்பா. கொண்டு வாங்கி சுருட்டு. நான் அம்முமா சொன்னேன், எனக்கு ஒரு துண்டு தாரீங்களா போ. அது அப்போ அந்த கனகலிங்கன் சுருட்டு இதுலேருந்து சொல்லி. இப்போ சபைகளை பார்க்கணும் எந்த பெண்கள் சிகரெட் அடிக்கிறாங்கன்ட்டு. ஸ்கூல் காலத்தில் அடிப்பாங்க. அதான் ஸ்கூல் காலத்தில் செய்யாத விளையாட்டை இங்கே அமைதியாக இருக்கிறீங்க. ஏதோ நாங்கள் ஒன்றுமே செய்யலை பாஸ்டர், பரிசுத்த குஞ்சு. ஃப்ரெண்டு அவள் இன்னொரு ஆளுக்கு லெட்டர் கொடுத்தது இவட பேரை கொடுத்து போட்டு லெட்டர் ஸ்கூல் காலத்தில். என்ன பிறகு பாடினோம் நெஞ்சம் மறப்பதில்லை. ஸ்கூல் காலத்தில் இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க இங்கே அநேகர் இருக்கிறீங்க. இல்லை நீங்கள் எங்களுக்கு ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? பழைய மாணவர்கள் சங்கம் இருக்கிறீங்களா? ஒரு சங்கத்துக்கும் போகிற இல்லையே. பழைய மாணவர் சங்கத்துக்கு அழைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போயிட்டு வரலாம். பாஸ்டர் எங்களுக்கு சங்கமே இல்லை. சர்ச்சில் நண்பர் இருக்கா? பாஸ்டர் எனக்கு யாருமே, இயேசுவை தவிர எனக்கு யாருமே இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு தோழி, 20 தோழி. இப்போ 21க்கு யோசிச்சு கொண்டிருக்கா யாரை இவ கலட்டிட்டு தோழியா பிடிக்கிறது. சரி விடுங்க, அதெல்லாம் பேசிய வாசியம்மா. குயிக்கா. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று. என்னது ஓய்வு நாளை? கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க, நல்லா கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க. உங்களோட நல்ல பல்ல கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க. ஓய்வு நாளில் கொஞ்சம் என்ன மன சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இவர் என்னதோ சென்டுக்கள் என்ன என்ன பேர் அவனுக்கு? கிரிக்கெட் வாயில வருது. ஏதோ பெட் எடுத்துக்கொண்டு வைஃப்ட்ட சொல்லிட்டு வர, கப் எடுத்துட்டு வாரோண்டு. நாங்களும் எங்கட பிள்ளைகளும் பானெல்லாம் கட்டி என்ன எல்லாம் கட்டி போயிட்டா முதலாவது ஓவர்லேயே ஆல் அவுட். ஆல் அவுட். நடுவிலேயே கோல் வருது. எங்க இங்கேருந்து மோதுறையில் அப்போதான் கொடியெல்லாம் எடுத்து கால் வந்துட்டு ஓவர் எல்லாம் முடிஞ்சு. சொல்ல விளக்குதா? அதுவே வந்து இல்லை இல்லை அப்படி நடந்திருக்காது, எப்படியும் போவோம். என்ன மன மகிழ்ச்சியா இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கு. ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன நீங்க ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு ட்ரிப் வலிக்கணும் பொழுது என்ன நேரத்தோட எல்லாம் அடுக்கி எல்லாம் வச்சு என்ன எல்லாம் செட் பண்ணி தானே வருவீங்க. ஸ்விம்மிங் பூலில் எப்படி இறங்குறது என்ன, என்னையெல்லாம் ஸ்விம்மிங் பூலில் இறக்கினா பக்கத்தில் வாளி எடுத்து குளிப்பேன். எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. சிலருக்கு ஸ்விம்மிங் பூலில் போய் நின்று கொண்டு இது நீந்தவே தெரியாது, மேலே ஏறி 10 அடியில் மனைவிக்கு சொல்கிறார் ஜெபம் பண்ணுங்க அம்மா, விசுவாசத்தில் நான் வெளியே வரேன். சொல்ல என்ன சிலரை பார்த்தா அந்த பேபி ஸ்விம்மிங்கில் ஸ்விம்மிங் பண்ணிடுறோம் 2 அடி. நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். ஒரு ஆமே சொல்லுங்க. என்ன என்ன வாழ்க்கையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை வரும்பொழுது எப்படி வாசிங்க? வாசியம்மா. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்ன பண்ணுங்க பண்ணுங்க, நான் ஆலயத்துக்கு போற எண்ண வேண்டும். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க எண்ண வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க திங்கிங். ஆண்டவரே என்ன நான் படிச்சு முன்னுக்கு வரணும், நான் வேலை செய்து முன்னுக்கு வர, நல்ல மைண்ட் வரணும், மைண்ட் செட்டப் நல்லதா இருக்கணும், எண்ணணும். நான் முன்னுக்கு வருவேன், சந்தோஷமா செய்வேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் சந்தோஷமா செய்தேன், எனக்கு கொடுத்த குடும்பத்தை சந்தோஷமா நடத்துவேன். எண்ண வேண்டும். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நான் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறேன், எங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும், எங்களுக்கு ஒரு நல்ல எண்ணுவது முக்கியம். ஒரு ஆமை சொல்லுங்க. வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது யார்ல மனமகிழ்ச்சியா இருப்ப? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியா இருப்ப. வாசிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. என்ன செய்யறாரா? என்ன செய்வார்? பூமியில பிச்சை எடுக்க வைப்பாரா? கடன் வாங்க வைப்பாரா? அதுக்கு உனக்கு ஃபெய்த் வரணும். எங்களோட பாஸ்டர் இப்படி பேசுறாரே, ஆண்டவரே அதிகாலையில் எழும்பி ஜெபிச்சு
பரிசுத்தமா இருந்து உம்மை மனமகிழ்ச்சியோடும் ஆராதிப்பேன், பூமியில என்னை உயர்ந்த இடத்துல வைப்பீர். என்ன அதை ரிசீவ் பண்ற இல்ல, பிசாசு விடுறான் இல்ல, ஏன் மனம் தாழ்த்த விட்டு கொடுக்கறதில்ல, ஆண்டவோட வார்த்தை விடுதில்லை. பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாரோட வாய் சொல்லிச்சான்? சத்தமா சொல்லுங்க, வலதுகிறமை சொல்லுங்க. கர்த்தருடைய வாய் சொல்லுகிறார். சொல்லுங்க. கர்த்தர் பொய் பேசுவாரா? கர்த்தர் பொய் பேசுவாரா? எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் பொய் பேச மாட்டாருண்டு? என்ன சத்தமா சொல்ல வேண்டியதானே. எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் பொய் பேச மாட்டார்? அப்ப இந்த வார்த்தையை நம்பு. ஏன் நம்புற இல்ல? ஏன் நம்புற இல்ல? தேவன் வார்த்தைய நீ ஏன் நம்புற இல்ல? அவர் பொய்யுரையாத தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை அபிஷேகத்தினால் வல்லவர் அபிஷேகிப்பார். மத்தேயுக்கு வந்துடுங்க, டக்குன்னு முடிக்குவானு. ஓகே, மத்தேயுக்கு வாங்க, குயிக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன அந்த வார்த்தையை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க. இயேசு வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு வல்லவர்? என்ன எத்தனை பேருக்கு கடன் இருக்குன்னு நான் கை வைத்தமா கேட்க மாட்டேன். எத்தனை பேருக்கு கொடூர வியாதி இருக்குதுன்னு நான் கேட்க மாட்டேன். எத்தனை பேருக்கு சாபம் நித்திரக்குள்ள இருக்க? இயேசு வல்லவர். கண்களை மூடி ஒரு வலது கரை வைத்து 10 தரம் சொல்லுங்க, இயேசு வல்லவர். சத்தமா சொல்லுங்க. சத்தம் சொல்லப்பா, சொல்லு. சொல்லுங்க, இயேசு வல்லவர். சொல்லுங்க, இயேசு வல்லவர். சொல்லுங்க, இயேசு இயேசு இயேசு. சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ். சொல்லுங்க, வல்லவர் 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 வல்லவர். யோபு 42:1-2 குயிக்கா. இயேசு எப்படிப்பட்டவர்? சொல்லமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, வல்லவர். என்ன எத்தனை பேருக்கு உங்களுக்கு வல்லமை செய்யணும்? இயேசு கை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும். கண்களை மூடி வலதுகிழமை சொல்லுங்க. சொல்லுங்க, சகலத்தையும். சொல்லுங்க. சொல்லுங்க, வல்லவர். சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய. சொல்லுங்க, நீர் வல்லவர். சத்தமா சொல்லுங்க, நீர் வல்லவர். சொல்லுங்க, இயேசுவே நீர் வல்லவர். சொல்லுங்க, வல்லவர் வல்லவர் வல்லவர். சொல்லுங்க. சொல்லுங்க, சகலத்தையும். சொல்லுங்க. சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நீ தீர்த்து வைப்பி. சொல்லுங்க. சொல்லுங்க, வல்லவர். வாய் சொல்லுங்க, வல்லவர். சொல்லுங்க. சொல்லுங்க, சகலத்தையும் செய்வார். அப்ப இங்க யோபு சொல்றது பார்த்தோம், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். விசுவாசத்தை தளர விடக்கூடாது. விசுவாசத்தை தளர விடக்கூடாது. 4 பேர் இயேசு வண்டையில் ஒரு பாரிசவாத கருணை கூரையை இறக்கி நேராக இயேசுட்டு இறக்குறாங்க. என்ன இயேசு அதை பார்க்குற சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி. உங்களோட குடும்பத்தில் யாரை ஒரு ஆளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண 4 பேர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. என்ன 4 பேர் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையை இல்லாமலாக்க முயற்சி செய்வீங்க. என்ன சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி குடும்பத்தோடு சேர்ந்து அது சாட்சியாக வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது என்னவா வரணும்? சாட்சியாக வரணும். பேதுரு இயேசுவை பார்த்து சொல்ற, இயேசுவே உமக்கு இந்த பாடுகள் தேவையில்லை, நீரேன் மறிக்க வேண்டும். இயேசு பேதுருவை பார்த்து என்ன கிரீட்டிங்ஸ் கொடுத்தாரா? என்ன சொன்னார்? அப்பால. சத்தமா சொல்லுங்க, அப்பால. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. யாருக்கு சொன்னார்? பேதுருக்கு சொன்னார். அப்ப நீங்க சாட்சி சொல்லாட்டி என்ன நான் சொல்லுவேன்? அப்பால போ. நீங்க யாரா இருந்தாலும் சரி. பேதுரு யாரு பக்கத்துல இருந்தார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இயேசு பயந்தாரா பேதுருவை பார்த்து? என்ன செய்தார்? அப்பால போ. மினிஸ்ட்ரி தேவனுக்குள்ள வல்லமையா இருக்கும். இயேசு பயப்படாதவர்.
உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்க 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 நீங்கள் ஆண்டவர் பக்கம் கிட்டிடுவீங்க. வாசிங்க அந்த வசனத்தை குயிக்கா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இங்கே பாருங்க, கையெடுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு மைண்டுக்கு நான் சொன்னேன், இப்போ 1000 பேர் கொண்டதை என்ன செய்தீங்க? எண்ணி பார்த்து கலைச்சிட்டீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சோம்பேறி கூட்டமே. புரிச்ச சொல்லும் பொழுது வாய் திறந்து சொல்லணும். சோம்பேறி யாமே சொல்லுங்க. வெளிநாட்டில எல்லாம் ஊழியக்காரன் சொன்னால் அப்படியே செய்வாங்க. நில்லுண்டா நிற்பாங்க. நீங்கள் அப்போ தான் ஓடுவேன். சரியா பொஞ்சாதிக்கு பயம், கட்டதுக்கு பயம் இல்லை. யாருக்கு பயம்? நலந்தானா நலம். நல்ல மனைவி தன் வீட்டை, புத்தி இல்லாத மனைவி தன் வீட்டை இடிச்சிடுவார். அதனால தான் அவர் குடிக்க துவங்குறார். கணவன் பேசும் பொழுது மௌனமாக காத்திருக்கணும். கணவன் அன்பு செலுத்தணும். கணவன் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லு. இங்கே முன்னுக்கு இருக்கிற கணவன் மாதிரி வாய் திறந்து சொல்லு ஐயா. என்ன செய்ய? மனைவிய அன்பு செலுத்துறது இல்லையே. என்ன அன்பு செலுத்தினா தான் அவன் கீழ்ப்படிவா. என்ன வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு நல்ல வரியான ஒரு சாரியை வாங்கிட்டு போகலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு சாரி. கோழிக்கூட்டு வாழைப்பழம் வாங்கியிருந்தா புளி வாழைப்பழம் சோர்ந்து போய் கருகி போனதை கொண்டு போய் கொடுத்தா அவன் முகத்திலேயே தட்டி அடிக்கிறப்போ. சில கணவனுக்கு பப்பாசி பழம் கூட வாங்க தெரியல. வெதும்பி வெந்து போனதை கொடுத்தா அவ சொல்றா, நீங்களும் வெதும்பித்தான், இதுவும் வெம்பித்தான். சில கணவன்மாருக்கு எங்க போய் மீன் கடையில் மீன் வாங்கிட்டு வாங்க, சுறா மீன் வேண்டா, மூத்திர சுறா வாங்கிட்டு வந்து. ஓய்வு நாள் எப்படி சந்தோஷமா மனமகிழ்ச்சியா? கர்த்தருடைய வல்லமையா கொஞ்சம் கொஞ்சமா சபை இழக்குது. வாசிங்க அந்த வசனத்தை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும். கண்ணை மூடி இன்றைக்கு சேலஞ்ச் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களை பிசாசு பயப்படுத்த காரியங்கள்லாம் சொல்லுங்க. சகலத்தையும் செய்ய ரிப்பீட் பண்ணுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்வீர். சத்தமா சொல்லுங்க. செய்வீர் செய்வீர் சொல்லுங்க. செய்வீர் 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 சொல்லுவீர் சொல்லுங்க. செய்வீர் செய்வீர் சொல்லுங்க. செய்வீர் செய்வீர் செய்வீர். என்ன வாசிங்க. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீ செய்ய நினைத்தது என்ன? தடைகளை தகர்த்துற இயேசு. என்ன ஆண்டவரே, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. இன்னொரு வசனத்துல நிறைவேற்ற வல்லவர் ஆபிரகாம் சொல்றார். ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு போகலாமன்ற டைமே போயிட்டு. ஓகே, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல அவருடைய என்ன 20 21 22 வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. எப்படி இருக்கிறார் சொல்லுங்க. நிறைவேற்ற வல்லவர். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. நிறைவேற்ற வல்லவர். சொல்லுங்க. நிறைவேற்ற வல்லவர். எப்படியான சரீரம் செத்து போனதை, கற்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான். என்ன வாசிங்க அடுத்தது. முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி நம்பி? கையெடுங்க சொல்லுங்க. முழு நிச்சயம் சொல்லுங்க. சொல்லுங்க. அரைவாசி இல்லை. ஆண்டவர் சொன்ன என்ன விசுவாசிக்க வேண்டுமையா, என்னை நம்ப வேண்டும் இல்லையா? முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோட கத்துற துடிச்சியா? என்ன கைதெல்லாம் கட்டுறது இது மாதிரி நயன்தரா மாதிரி. கைய
முழு பெலத்தோட கணவனோட சண்டை பிடிக்கிறேன். ஐயோ 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 ஐயோன்னு வீட்டுக்காரெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. ஏதோ நடக்குதுன்னு பார்த்தா ஜன்னல பார்த்தா கணவனை போட்டு கட்டிலுக்கு கீழே போட்டு அடிக்கிறான். முழு பெலத்தோட சண்டை பிடிக்கிற, முழு பெலத்தோட மூக்கெல்லாம் என்ன முழு பெலத்தோட சத்தத்தை உயர்த்தி சண்டை பிடிக்கிறியாப்பா? முழு பெலத்தோட சமைக்கிற, வேர்த்த ஒழுகி சொல்ல உணங்குத. அந்த தேங்காவை போட்டு சுத்தி உடைச்சி திருவி தேங்காய் பால்லாம் போட்டு முழு பெலத்தோட சமையல் நடக்குது. வறுத்தெடுங்க, முழு பெலத்தோட பிள்ளைக்கு படிப்பிக்கிற பிரம்ப வச்சு. எல்லாம் முழு பெலத்தோடு செய்து ஆராதனைக்கு வந்தா செத்த கோழி மாதிரி. எப்படி என்ன மாதிரி? செத்த கோழின்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த பாருங்க, அந்த மழை பெஞ்ச ஒன்று அந்த சேவலாம் எப்படி இருக்கு? நீங்க எங்க சேவலையும் பார்த்து இல்லை, நீங்க எங்க பார்த்தது? நீங்க கோழியில சத்ததும் கேட்க இல்லை, இந்த குருவியில சத்தத்தை கேளுண்டு. அதுக்கு இங்க இப்படி பாரு, அங்க குருவி வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வராண்டு, இங்க அங்க இருந்து இங்க ரசிக்க தெரியாது. பேர குழந்தை மழை சத்தத்தை கூட பார்க்க தெரிய இல்லையே, சொல்லுவாங்க தெரியல. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, முழு பேலன் சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? முழு இருதயம், முழு ஆத்மா கர்த்தரை தேடும். என்ன தேடினா கர்த்தர் பிளஸ் பண்ணுவார். வாசிங்க அந்த வசனத்தை. முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி. சபைக்கு வந்திருக்கிறியா? முழு நிச்சயமா நம்பு. நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. தேவனை என்ன செய்யணும்? தேவனை கர்த்தரை மகிமைப்படுத்தும், பிரஸ்தாபப்படுத்தும், மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் எப்படியானான்? உடைய விசுவாசத்துல வல்லவன் ஆயினான்டா பெரிய சந்தோஷம். அப்பா, குடும்பம் விசுவாசத்துல வல்லவர்கள். அப்பா, இந்த குடும்பத்துல இன்னும் வேலை கிடைக்க இல்லை, இந்த குடும்பத்துல பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்க இல்லை, இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வீடு கிடைக்க இல்லை, இந்த குடும்பத்துக்கு தேவை அதிகம் உண்டு. ஆனா அவங்க கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, சந்தேகப்பட இல்லை, வல்லவனானான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க அடுத்தது. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் அது அவனுக்கு தேவனுடைய சமூகத்துல என்ன எண்ணப்பட்டது? விசுவாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய சமூகத்துல நீதியாக எண்ணப்படுது. அடுத்தது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்காக எழுதப்பட்டிருக்கு? என்ன சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நமக்காக. சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு அது அவனுக்கு நீதியாக, நமக்காக. நமக்காக என்ற இடத்துல கூட பேர் போடணும். ரெடியா? எல்லாம் எடுத்துறீங்களா? இன்னும் பைபிள் துறக்க இல்லை. பழைய ஏற்பாடு திறந்து வச்சிருக்கிறாங்க தொங்கல்ல உள்ள ஆக்கள். என்ன எடுத்தாச்சா? பைபிள் எடுத்தவங்க எல்லாம் கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க திறந்து காட்டுங்க பாப்போம். எனக்கு சரியா கை வச்சு பாப்பேன், நான் கண்ணை கரெக்டா வச்சிருக்கீங்களா பாப்போம். தெரிய இல்லையே, என்ன பிள்ளையா தெரியுத மாதிரி. எங்க அப்படியே இப்போ இவ்வளவு பக்திமானா இருக்கிறீங்க? கையை வைங்க. ஓகே, சொல்லுங்க. அது ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல. இப்ப நான் எந்த பேரை வாசிக்க போறேன், நீங்க உங்களோட பேரை சத்தமா வாசிக்கணும். சாரங்கபாணிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எங்க சத்தமா? என்ன அப்ப பைபிள் இப்ப டீச் பண்ணுது, உனக்காக எழுத வச்சிருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆசை வைத்த தேவன் உனக்காக எழுதப்பட்டிருக்கார். கனி இல்லாம வாழ்க்கை வாழக்கூடாது. அதுதான் இப்ப நான் பேசுறேன். மனம் திரும்பி அபிஷேகத்தை பெறணும், அபிஷேகத்தை பெற்ற சாட்சியா வாழணும். வாசிங்க, என்ன தேவை? ஒரு பகுதியை மட்டும் பேசி முடிக்க போறோம். 1 பேதுரு 2 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். கவனமா கேட்கணும். கவனமா டீச் பண்றோம், கவனமா கேட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே?
மனமகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ ஒரு பெரிய அல்லையே சொல்லுங்க. சரி வாசி அம்மா வாசி. 3வது 4வது 5 6 7 கவனமா வாசிக்க கேட்கணும். ஓகே. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும். இங்க பாருங்க, திருப்பி வாசிங்க. என்ன பாருங்க, வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. நம்மை அழைத்தவரை அறிகிற. அப்ப இயேசு எங்களை எப்படி அழைச்சாராம்? உங்களை எப்படி அழைச்சார்? மகிமையினாலும் காருண்யத்தினாலும். உங்களை அழைச்சிருக்கிறார் அப்படியே மகிமை. இப்ப காருண்யத்தினாலும் அழைத்த அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதும் அன்றி. ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன? அவர் ஜீவனுக்கும் தருவார், திவ்ய வல்லமையும் தருவார், ரெண்டும் செய்வார். அடுத்தது இச்சையினால் உலகத்தில் உண்டானது கேட்டுக்கு தப்பி. இங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க இச்சை. சொல்லுங்க. இங்க என்னைய பாருங்க. சொல்லுங்க இச்சை. சொல்லுங்க. இங்க என்னைய பாருப்பா. அங்க சொல்லுங்க இச்சை. என்ன? உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. இச்சையில தப்பி இருக்கிறீங்க. என்ன? இச்சிப்பது தப்பிட்டீங்க. உலகத்துக்கு உண்டான கேடு அதையும் தப்பி கொண்டுட்ட. வாசிங்க. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. என்ன சுபாவத்துக்கு பங்குள்ளவர் ஆகுறீங்க? என்ன? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா மாறீங்க. என்ன? பரம தகப்பனுடைய இடத்துல பங்குள்ளவர் ஆகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய். எப்படி இருக்க? ஏன் அதிக ஜாக்கிரதை? உங்களை மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அறிகிற அறிவுக்கு அழைச்சு உங்களுக்கு தெய்வீக சுபாவத்தை கொடுத்து பங்குள்ளவர்களாக உங்களை ஆக்கி உங்களோட உலகத்தின் தேவையெல்லாம் சந்தித்து உங்களை அழைச்சபடியா என்ன இச்சைக்கு தப்பி கேட்டுக்கு தப்பி கொண்டு. இப்ப நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை வீட்டுல எலி வந்திருக்கு? வெக்கப்படா. எத்தனை வீட்டுல எலி வந்திருக்கு? அப்ப நான் கேட்கறது கேட்க. எத்தனை வீட்டுல எலி வந்திருக்கு? சரி. எத்தனை வீட்டுல சிங்கம் வந்திருக்கு? எத்தனை வீட்டுல கரப்பத்தான் பூச்சி வந்திருக்கு? கொஞ்சம் பேர். எத்தனை வீட்டுல புலி வந்திருக்கு? வரையில தான். என்ன? இந்த எலி வந்தா என்ன செய்வீங்க? என்ன? அதை அடிக்கும் வரைக்கும் நிம்மதி. என்ன? அதை அடிக்கும் வரைக்கும் உங்களுக்கு சைனாக்காரனை கொண்டு விட்டா பிரச்சனையே இல்லை. சொல்ல விளங்குதா? அடுத்த முறை ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறோம் சைனாக்காரன் என்ன செய்யறான்னு. சொல்ல விளங்குதா? 6 எலி குஞ்ச வச்சு அதோட ஒரு விஸ்கியை வைத்து சாப்பிட்ற. நேற்று ஒரு தம்பி, ஒரு சலூனில் போன ஒரு தம்பி, வியட்நாமுக்கு வேலைக்கு போன தம்பி சொன்னார், பாஸ்டர் நாங்கள் வியட்நாமுக்கு போனோம் 15 வருஷத்துக்கு முதல். எங்கள் ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் நடந்து போனாங்க. ஒரு ஃப்ரெண்டை காண இல்லை. அப்போ தேடி போலீஸுக்கெல்லாம் சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஆள் ஒரு வியட்நாமை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண கொண்டு இருந்தால் பார்த்தா அந்த அவருடைய வயிற்றுக்குள்ள ஒரு நிகம் இருந்திருக்கு. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது மனுஷ நிகம். அவரை பிடிச்சி விசாரித்த பொழுது இந்த யாழ்ப்பாண பொடி என்ற தலையை வெட்டி துண்டு துண்டாக வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கான். ஈரலையும் கையையும் சாப்பிட்ருக்கான். நீங்கள் மிச்சம் குழப்படி செஞ்சால் வியட்நாமுக்கு அனுப்பு. அதோடு தான் இலங்கை அரசாங்கம் வியட்நாமுக்கு போக என்னது அதான் கொத்தினோட ரத்தத்தை குடிக்காதேன்னு சொல்றது. என்னது டேஸ்ட் வந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன். சொல்ல விளங்குறா? என்ன மனைவிட கை வெட்டினோன்னா டக்குன்னு அன்பு பாசத்துல கையை வச்சு உறிஞ்சிட இல்லை. சொல்ல விளங்குதா? ஜாக்கிரதையா இருக்கும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன ரத்தம் டேஸ்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதான் பச்சையோடு சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லிருக்கிறார். ஏசு என்னது நான் சுட்டு கொடுத்தேன், பச்சையோடு சாப்பிடக்கூடாது. என்ன
சரி, அதெல்லாம் பேச நேரம் இல்லை. இப்படி இருக்க நீங்கள் அதிக, முதலாவது என்ன செய்ய, அதிக ஜாக்கிரதை. முதலாவது உனக்கு ஜாக்கிரதை தேவை. வாசிங்க. இவ்வளவுக்கு பேசலாம், பேச முடியாது. உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். உங்கள் விசுவாசத்தோடு என்ன வேணுமா? என்ன? இங்க பாருங்க, சொல்லுங்க, ஜாக்கிரதை. அடுத்த ரெண்டாவது என்ன? விசுவாசம். விசுவாசத்தோடு உங்களுக்கு என்ன தேவை? தைரியம். என்ன? விசுவாசம் இருந்தா தான் தைரியம் வரும். இந்த கடையை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் மூடுவேன், கர்த்தர் என்னோட இருக்கிறார். வருது இல்ல. இந்த பாவத்தை விடுறேன், மொபைல்ல இந்த பாவத்தை நான் பார்க்க மாட்டேன். இன்னும் ஒரு மாதிரி சைலண்டா இருக்கு. தைரியம். நான் கர்த்தருக்காக நிற்பேன். அதிகாலையில் எழும்பி நான் ஜெபம் பண்ணுவேன் கர்த்தருக்காக. தைரியம். என்னை ரட்சித்திருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க. தைரியம் வரணும். ஃபெய்த் வந்தா தைரியம் வந்துடும். என்ன? தைரியமாக சொல் நீ மனிதன். அது பழமொழி. தைரியமா சொல்லு, நீ கர்த்தருடைய பிள்ளை தானா? என்ன? தைரியமா நிற்கிறியா? ஓ, நான் தைரியமா நிற்கிறேன் கர்த்தருக்காக. என்ன? கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்வேன். நீதிமான் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன். தைரியமா நிற்கும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். பக்கத்தடி சொல்லுங்க, விசுவாசின்னு சொன்னா தைரியம் வரணும். சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன? தைரியமாக. கர்த்தர் எங்களுக்கு தைரியத்தை கர்த்தர் தருகிறவர். ஆமென். அடுத்தது தைரியத்தோட ஞானத்தையும். என்ன? தைரியத்தோட என்ன வருதாம்? கர்த்தருக்கு பயப்படுற ஞானம். ஓகே, தைரியத்தோட ஞானம். நான் செய்வது சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அதோட ஞானமாக செய்யக்கூடியது. அடுத்தது ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். என்ன வருது? அங்கதான் வருது, இச்சை அடக்கம். என்ன? கட்டின மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடாது, கட்டின கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. என்ன? இச்சையினால எல்லாம் இழந்து போயிடுவோம். சரீர இச்சை வேதனை உள்ளது. என்ன? இச்சையை காத்துக்கொள்ளணும். சாப்பாடு அவாவா சாப்பிடக்கூடாது. இச்சைக்கு தப்போணும். நாங்க வாசிங்க. இச்சை அடக்கத்தோட பொறுமையும். இச்சை அடக்கத்தோட என்னது? இச்சை அடக்கம் வந்தா தான் பொறுமை வரும். பாருங்க எவ்வளவு ஆவிக்குரிய காரியத்தை. பொறுமையோடும் பொறுமையோட தேவ பக்தியையும். பொறுமையோடு தேவ பக்தியையும். தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும். தேவ பக்தியோடு சகோதர என்ன சிநேகம் வருதா? எப்படி வருது? சகோதர சிநேகத்தோடும். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பையும் கூட்டி வழங்குங்கள். 5-6 காரியம் சொல்றார். என்ன காரியம் சொல்றார்? முதலாவது சொல்லுங்க, ஜாக்கிரதை. சொல்லுங்க. ரெண்டாவது என்னது? மூன்றாவது என்னது? நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது, ஏழாவது, எட்டாவது, 8 காரியம். கனி கொடுக்க. கனி கொடுக்க கர்த்தர் 8 காரியத்தை வழங்குங்கள். அடுத்தது இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஓட்டாது. சொல்லுங்க. இதனால பெருகினா உங்களோட குடும்பத்தை நண்பர்கள் எல்லாம் சபைக்கு வந்துடுவாங்க. சொல்ல விளங்குதா? இது பெருகணும். பலன் கொண்டு பெருகணும். இது அவங்க பார்க்கிறாங்க. அடுத்தது இவைகள் இல்லாதவன் எவனோ. இவைகள் இல்லாதவன். எவைகள் இல்லாதவன்? எவைகள் இல்லாதவன். திருப்பி ரீட் பண்ணுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடுத்தது ஸ்கூல்ல படிச்சிருந்தா தானே ஆன்சர் பண்ண. அதான் ஸ்கூல்ல முட்டை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்ன? இவைகள் அவ்வளவும் இருக்கணும். அப்பதான் கனி வருது. மனம் திரும்பினால் கனி கொடுங்கள்.
என்ன மனம் திரும்பினா கனி கொடு. வாசிங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ, இவைகள் இல்லாதவன் எவனோ, சொல்லுங்க இல்லாதவன் எவனோ, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இல்லாதவன் எவனோ. வாசிங்க. அவன் முன் செய்த பாவம் கலர தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? கண் சொருகி போன குருடன். குருடனுக்கு வழி தெரியாது. இவைகள் இல்லாதவன் ஒரு குருடன், அவனுக்கு வழி தெரியாது, கர்த்தருடைய மகிமை அவன் பார்க்க முடியாது. பிசாசானவன் அவனுடைய கண்களை செருக பண்ணிடுவான். அப்போ ஒரு விசுவாசி மனம் திரும்பி கனி கொடுக்கணும். வலது கழிச்சு ஒரு பெரிய சொல்லுங்க, ஒரு பெரிய சொல்லுங்க. கனி கொடுக்கறதுக்கு ஒரு சம்பவத்தை பேசி ஜெபம் பண்ண போறேன். இப்ப 10, 24, 40க்கு முடிக்கிறேன். எப்படி அற்புதம் தேவன் செய்கிறார் புரியுதா? மனம் உண்மையாக திரும்பினால் உங்க குடும்பத்தில் எழுப்புதல் வரும். இயேசு உண்மையான தேவன். மத்தேயு புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிங்க. தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் என்று பார்ப்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றான்? சத்தமா சொல்லுங்க. ராகாபிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்திடம் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். அடுத்தது ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். ராமே சொல்லுங்க. மனம் திரும்பினான் கனி கொடுக்கலாம். தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாத உண்மையான சாட்சியாக வாழ பழகு. சல்மோன் யாரு? யார் இந்த சல்மோன்? யாரு? மோசையினால் அனுப்பப்பட்ட 2 வேவுகாரடிய தூதன். எங்கே அனுப்பப்படுறாங்க? எரிக்கோன்ற இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே ராகாப் இருக்கிறாள். அவள் யாரு? அந்த தேசத்தில் யார் அவள்? யாரு? சத்தமா சொல்லுங்க. வேசி எப்படி பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சந்ததிக்கு வர முடியும்? நீ மனம் திரும்பினால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பெருமை பாராட்டாத, மற்றவர்கள் மேல குற்றம் சாட்டாத. முதலாவது உன்னுடைய கண்டுள்ள இருக்க துரும்பை நீ என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். யாரையும் தள்ளக்கூடாது. தள்ளப்பட்ட ஒரு வேசியை உண்மையான மனம் திரும்புதல் நிமித்தமாக ஒரு பரிசுத்தவான் திருமணம் செய்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க. மோசையுடைய 12 கோத்திரத்தில் விசுவாச வீரனாகிய சல்மோனும் யோசுவாவும் முதல்ல உள்ளுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஏய், வேதத்தை தூக்குறியா? இயேசுவே தெய்வம் என்று அறிக்கை செய்கிறாயா? ஏய், வேசிக்கு இடம் கொடுத்த தேவன், நீ வேசி என்று சொல்லாதபடிக்கு பரிசுத்தமா வாழ்ற என்று சொல்றியே, தேவனுக்காக பயன்படுத்தப்படுகிறாயா? பயன்படுத்தப்படுறியா? தேவன் தள்ளாதவர், மனதுருக்கத்தின் தேவன். சந்ததியை கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய இரக்கத்துக்கு முன்பதாக நீ நிற்க முடியாது. எங்கள் தேவன் இரக்கம் உள்ளவர். மற்றவர் மேல் குற்றம் சாட்டாத, குறை சொல்லாத இயேசு சொல்றார். வாட்சி பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை எடுங்க. வாட்சி முடிக்கிறார். சொல்லுங்க. இயேசு இரக்கம் உள்ளவர். சொல்லுங்க சத்தங்க. இயேசு இரக்கம் உள்ளவர். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. வாசிங்க.
லூக்கா 6ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாசிங்க குயிக்கா. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. இங்க பாருங்க, ஆகையா உங்கள் பிதா எப்படி இருக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. இரக்கமுள்ளது. உன்னுடைய பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். என்ன இரக்கமுள்ள தேவன்? நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். நீங்களும் சத்தமா சொல்லுங்க. எப்படி இருங்க? எப்படி இருங்க? கணவனோட இரவு சண்டை பிடிக்கிறியா? காலையிலேயே யார் மன்னிப்பு கேட்கிறேன்னு பிரயாசப்படாத இரக்கமுள்ளவரா மன்னிப்புக்க. மனைவியோட கணவனோட சண்டை பிடிச்சிட்டு போய் படுக்கிறியா? இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. உண்ட கணவன் உண்ட அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்றியா? போகாம விட பண்றியா? இரக்கமுள்ளவரா மாறு. இரக்கமுள்ள தேவன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இரக்கமுள்ள தேவன் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன தேவன்? வாசிங்க. இரக்கமுள்ளவராக. என்ன இரக்கமுள்ளவர் ஆளா இதாப்பா. கொடூரமான ஆளா இருக்காத. வாசிங்க. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை என்ன செய்யாதீங்க? மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீங்க. ஐயா இந்த சவுண்டை கொஞ்சம் கூட ஐயா. ஏன்னா நான் கத்தி நீ கொடுங்க. அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்பட மாட்டீங்க. மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லாதீங்க. என்ன அவங்கள விடுவிக்க பாருங்க. வாசிங்க. மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்களா? விடுதலை பண்ணுங்கள். அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். வலது கட்சி ஒரு பெரிய சொல்லுங்க. சொல்லுங்க. விடுதலை பண்ணுவோம். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. விடுதலை பண்ணுவோம். என்ன விடுதலை பண்ணினா சந்தோஷம் வருமா? சந்தோஷம் வராதா? வரும். உங்களோட கைக்கு கீழே தெரிஞ்சதை ரிலீஸ். விடுதலை பண்ணு. கொடுமைப்படுத்தாத. ரிலீஸ் பண்ணு. விடுதலையை கொடு. இயேசு விடுதலை கொடுக்க வந்தவர். சங்கிலிகளை முறிக்க வந்தவர். வலது கிழமை சொல்லுங்க. சொல்லுங்க. விடுதலை பண்ணுவோம். சொல்லுங்க. சத்தமா சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது இயேசு உங்களை என்ன செய்வாராம்? விடுதலை பண்ணுவார். அடுத்த வசனம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பொழுது கொடுக்க மனம் வரும்? எப்ப வேணும்? உன்னை ரிலீஸ் பண்ண பிற்பாடு. உன்னை கர்த்தர் விடுதலை அடைய பண்ணின பிற்பாடு. நீ விடுதலை அடைஞ்சாத்தானே நீ பொன்மான். என்ன நீ விடுதலை அடையணும். என்ன உன் வாழ்க்கையில விடுதலையை நீ பார்க்கணும். உனக்கு விடுதலையை தருகிற தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டு அங்கே என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. வலது கிழமை சொல்லுங்க. சொல்லுங்க. ஆவியானவரே நீங்க நடமாடினா ரகசியமான காரியம் ஒன்றும் இருக்காது. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ரகசியமான காரியம் ஒன்றும் இருக்காது. சொல்லுங்க. விடுதலை விடுதலை சொல்லுங்க. சத்தம் ரிப்பீட் பண்ணுங்க. விடுதலை. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது எங்களுக்கு வர்றாரோ அப்படி விடுதலை தருவார். என்ன விடுதலையை தருகிற கர்த்தர். மற்றவர்களை குறித்து கசப்பா இருக்காதுங்க. ரிலீஸ் பண்ணுங்க. ஒப்புரவாதி விடுதலை கொடுங்க. கர்த்தர் உங்களை விடுதலை கொடுப்பார். சிலருக்கு விடுதலை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தா சபையில் எனக்கே உங்களோட முகத்தை பார்க்க வெக்கமா இருக்கும். மற்றாக்களோட அன்பா பழகிறது இல்லை. மோகத்தை போட்டுக்கொண்டு வெக்கம். என்ன சபையில் பார்த்தா வெக்கத்தை பத்தொண்டு வருது. குடும்பங்களுக்கு உறவு சரியான உறவு இல்லை. ஒரு அருவருப்பான காரியம். அவங்கள விடுதலை பண்ணாம விடுதலை பண்ணாம விடுதலை பண்ணாம ஒடுங்கி போய் வாழ்க்கை மாறும். சொல்லுங்க. ஆவியானவர் விடுதலை படுத்தும். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சத்தமா வாசிங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். சொல்லுங்க. இந்த வசனம் வாசிங்க. சொல்லுங்க. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கணும்? சொல்லுங்க. அமுக்கி குலுக்கி சரித்து எப்படி கொடுங்க? சத்தமா சொல்லுங்க.
நன்றாய் அளந்து கொடு. ரிலீஸ் வந்தோடனே குடும்பத்தை நேசிப்பேன், ரிலீஸ் வந்தோடனே சபையை நேசிப்பேன், கொடுக்க ஆரம்பிப்பேன், அன்பை கொடுக்க ஆரம்பிப்பேன், விசுவாசத்தை கொடுக்க ஆரம்பிப்பேன், என்ன அளவில்லாதபடிக்கு கொடுக்க ஆரம்பிப்பேன். கர்த்தர் இயேசு சொல்கிறார், இதை கொடுத்தால் அப்பொழுது கர்த்தர் வல்லமையான காரியம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த பெண் அவனை பார்க்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பெண் ஒரு வேசி. வேசி எப்படி மனம் திரும்பினா? கல்வாரியின் அன்புக்கு முன்பதாக கல்வாரியாவை பார்க்க இல்லை, இயேசுவை பார்க்க இல்லை. அவள் இயேசுவை பார்க்க இல்லை, இயேசுடைய கல்வாரிக்கு முன்பதாக அவள் இருக்க இல்லை. அவ நடந்ததை மாத்திரம் கேள்விப்படுறா. உண்ட கண்களுக்கு முன்பதாக இயேசு யாருன்னு தெரியும். நீ உண்மையாய் சபையில் கர்த்தர்ட்ட மனம் திரும்பினா தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ சபைக்குள்ள வந்து மாயமாலம் பண்ணினா, மாயக்காரனை போல இருந்தா கர்த்தர் உன்னை ரிஜெக்ட் பண்ணுவார். நீ சபைக்குள்ள இருக்க மாட்ட, சபையை குற்றம் சாட்டுவ, ஊழியக்காரனை குற்றம் சாட்டுவ, ஆராதனை சரியில்லை என்று சொல்லுவ, ஏன் தசம பாகம் கொடுப்பேன் என்று சண்டை பிடிப்ப, ஊழியம் செய்ய வரமாட்ட, உண்ட கண் குருடிக்கு போயிடும், செருகி போயிடும். உனக்கு ஒரு ஹீலிங் தேவை, தேவனுடைய தொடுதல் தேவை. வேதம் அவளுக்கு கொடுத்த டைட்டில் வேசி. வெக்கப்பட இல்லை. உண்மையாக மனம் திரும்பினபடியினால் விசுவாசமுள்ள சந்ததியில் வந்த உண்மையான மனிதன் திருமணம் செய்தான், வாழ்வு கொடுத்தான். He gave a life. நீ மற்ற ஆக்களை குற்றம் படுத்துற, மற்ற குடும்பத்தில் உள்ள பேசுற, மற்ற பெண்ணை குறித்து பேசுற, பேசாத. நீ நீதிமான் அல்ல. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். கர்த்தர் சிலரை ரட்சிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ இயேசுவை காண இல்லை. நீ இயேசுவை எத்தனையோ முறை அறிக்கை செய்கிற, ஆனா மாயமாலம் பண்ற. உன் இருதயம் தேவனுக்கு கொடுக்கல. அவ உண்மையாக இருதயத்தை கொடுத்தா, இயேசுவினால் தொடப்பட்ட முடினா அவளுக்கு பாரம் வந்தது தன் குடும்பத்தின் மேல். விசுவாசியே, மனம் திரும்பினால் கனி கொடு. மனம் திரும்பினால் உண்மையாக கனி கொடுத்தான். வாசி பாருங்க, யோசுவா 2ஆம் அதிகாரத்தில். நேரமில்லை, உண்டை வாட்சி முடிச்சு நாங்கள் ஜெபம் பண்ண பக்கத்தை தட்டி சொல்லுங்க, உண்மையாக மனம் திரும்ப சொல்லுங்க. சொல்லுங்க, மாயமாலம் பண்ணாத சொல்லுங்க. ஓ, இயேசுட்ட வந்து மாயமாலம் பண்ணாத. உண்மையா மனம் திரும்பிப்பார். வாசிங்க யோசுவான்ற புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். எங்க தங்கினாங்க? எங்க தங்கினாங்க? ஹலோ, எங்க தங்கினாங்க? எங்க தங்கினாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா. அது என்ன வீடு? இது என்ன வீடு? இப்ப ஆராதிக்கிற வீடு என்ன வீடு? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. தேவனுடைய வீடு. அவங்க தங்கினது எங்க? வேசியின் வீடு. என்ன சொல்றா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று.
உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, 13 நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். 14 அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். 15 அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 17 அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களுக்கு இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். சேர்த்து 18 இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம். என்ன காட்டுறாங்க ஜன்னல்ல? என்ன கலர்? என்ன கலர்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில ரோட்ல போறாக்கள்லாம் சில அந்நியர்கள் கயிறு கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் காட்டுங்க? பெண்கள் கயிறு கட்டி கொண்டு இருப்பாங்க, பார்த்தீங்களா? என்ன கயிறு? கயிறு நிறம் என்ன? சத்தமா சொல்லுங்க, சத்தமா. இயேசுடைய ரத்தத்துக்கு நிறம் என்ன? கலர். இவ யாரு? வேசி. இன்னும் அவ கல்வாரிட அன்பை பார்க்க இல்லை, கேள்விதான் பட்டா. கேள்வி மட்டும்தான் பட்டா. தன் குடும்பத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்தா. உங்களுக்கு இன்னும் அக்கறை வரையில் உங்களோட அப்பா ரட்சிக்கப்படணும், அம்மா ரட்சிக்கப்படணும், தங்கச்சி ரட்சிக்கப்படணும். என்ன சர்வசாதாரணமாக இருக்கிற என்ன சபையில் வந்து சர்வசாதாரணமாக போகிற என்ன, இன்னும் நீ கனி கொடுக்க ஆரம்பிக்கல என்ன, அப்படியே போகிற, இன்னும் பணம் சம்பாதிக்க ஆசை என்ன. அவ கல்வாரிட அன்பை காண இல்லை, நீ கல்வாரிட அன்பை பார்க்குற. அவ உண்மையாகவே மனம் திரும்பினான். மாயமாலம் பண்ணாத சபையில். இந்த சபையை விட்டு நீ இன்னொரு இடத்துக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீ கனி கொடுக்க மாட்ட. நீ கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியா வராததுக்கு காரணம் என்ன? உன்னுடைய மாயமாலம். வேதம் என்ன சொல்லுது? டைட்டில் கொடுக்குது. தன் குற்றத்தை உணர்ந்தா, தன்னை ஒப்பு கொடுத்தா, உண்மையா மனம் திரும்பினா, ஒரு பரிசுத்தவான் வந்து திருமணம் பண்ணி சந்ததியை பெறுகிறார். ராமே சொல்லுங்க. யாரை பெற்றெடுக்கிறாவா? யார வாசிங்க. யாரை பெற்றெடுக்கிறா? யார? மறந்தாச்சு, எல்லாம் மறந்து போச்சு. யாரை பெற்றெடுக்கிறார்? போவாஸ். அங்கேதான் சந்ததியை வருது. போவாஸ் யாரை திருமணம் முடிச்சிறார்? யாரு? சத்தமா சொல்லுங்க. அவ யாரு? மோவாபிய பெண், விக்கிரத்தை வணங்கிய பெண். ஏய், உண்மையான மனம் திரும்பலுக்குள்ள மிஸ் பார்க்கலவா? உண்மையான மனம் திரும்புதல் இயேசு என்கிற ரட்சகர். ரூத் இஸ்ரவேல் வம்சத்துக்களே சேர முடியாதவள். சிலர் கத்தோலிக்கர் என்று பெருமை பாராட்டுவாங்க, சில மெதடிஸ்ட் என்று பெருமை பாராட்டுவாங்க, சில ஆங்கிலிக்கன் என்று பெருமை பாராட்டுவாங்க, சில இந்துக்கள் ரட்சிக்கப்பட்ட வந்தா கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துகிறார். ரூத் ஒன்றுமே தெரியாதவள், கர்த்தருடைய வாக்குக்கு பயந்தவள். உண்மையா மனம் திரும்பினா நீ இப்படி இருக்க மாட்ட.
நீ இப்படி இருக்க மாட்ட. உன் குடும்பம் இப்படி இருக்காது. உண்மையா மனம் திரும்பினா நீ இயேசுடைய அன்பை இன்னும் காண இல்லை. யாரோ சொல்லி ஏதோ ஒன்றுக்குள்ள சபைக்குள்ள வந்திருக்கிற, அவ்வளவுதான். சும்மா வந்திருக்கிற சபைக்கு, தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அவ்வளவுதான். உனக்கு சபைக்கு வரவே விருப்பம் இல்லையே. உன் வீட்டுக்குள்ள எவ்வளவு சண்டை நடக்குது, எவ்வளவு குழப்பம் நடக்குது, எவ்வளவு வேதனையோட காலையில வந்து ஆராதிக்க வார. மனசாட்சியை தொட்டுப்ப, உன் மனசாட்சியை தொட்டுக்கள். உண்மையாக நீ தேவனை ஆராதிக்க வந்தா கர்த்தர் உன்னை இந்த வருடம் மேலான இடத்துக்கு உயர்த்துவார். சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் உண்மையில் இரக்கம் வச்சிருக்கிறார். வாசிச்சு பாருங்க, எபிரேயர்ல என்ன டைட்டில் அவனுக்கு கொடுக்கப்படுதுன்னு பாருங்க. அவருக்கு என்ன இருந்துச்சுன்னு பாருங்க. அது உனக்கு வரணும். அப்பதான் கர்த்தர் இந்த நாட்களில் உன்னை கொண்டு நடத்துவார். சொல்லுங்க, 2 கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆவியானவரே. சொல்லுங்க, மாயமாலம் பண்ண மாட்டேன். சொல்லுங்க, ஆவியானவரே என்ற இருதயத்தை தொடுங்க ஐயா, என்ற விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க ஐயா. சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய கல்வாரி அன்பு என்னை தொடட்டும் ஐயா. வாட்சி பாருங்க, விசுவாச பட்டியல் எப்படி அவருக்கு சொல்லப்படுது. மற்றவங்க எல்லாம் நல்ல டைட்டில் கொடுத்து கொண்டு வாரார். ஒவ்வொரு டைட்டில், ஏனோக்கு, ஆபிரகாம், ஒவ்வொரு டைட்டில். சிலருக்கு டைட்டில் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசி பாருங்க எப்படி கர்த்தர் சொல்றாண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசி பாருங்க, 30-31 வாசிங்க. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி. விசுவாசத்தினாலே என்ன டைட்டில்? என்ன டைட்டில்? திருப்பி என்ன டைட்டில்? விசுவாசத்தினால என்ன சொல்ற? ராகாப் என்கிற, சத்தமா சொல்லுங்க. என்ன ஐயா இது? 4000 வருடத்துக்கு முன்பதாக வேசி திருப்பி மனம் திரும்பி பரிசுத்தமான ஓபத்தை பெற்றெடுக்கிறாள். சந்ததி வருது. இங்க டைட்டில் என்ன வருது? என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. பரலோகத்தில் பாப்பமா வேசிய? பாப்போம். we can see. நாங்கள் அவளை பார்ப்போம். பார்ப்போம். உண்மையான மனம் திரும்புதல் வந்தால் தாழ்மை வரும். விசுவாசத்தினால் ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதம் ஆகாதிருந்தால். ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதல் வரணும். மனம் திரும்பி கனி கொடுத்தா என்ன செய்யறதா? மனம் திரும்பி உன்னை தேவன் கடைசி வரைக்கும் தள்ள மாட்டான். ஆனால் கனி கொடுக்கணுமே. நீ இயேசுட்ட மனம் திரும்பினா சபைக்கு கனி கொடுக்கணுமே, உன் குடும்பத்துக்கு கனி கொடுக்கணுமே, தேசத்துக்கு கனி கொடுக்கணுமே, நீ புறப்பட்டு போகணுமே. உங்களை வச்சிருக்கிற எண்ணத்துக்கு புறப்பட்டு போங்க, புறப்படுங்க. இந்த 4 பில்டிங்கில் ஆராதிச்சு ஓண்டு கும்மாளம் அடிச்சு குதிச்சு இதுக்குள்ளேயே உங்களோட பிரச்சனையை நாங்கள் தீர்க்கிறதா? ஏன் பிரச்சனை கொடுக்க வர்ற? வராத வராத, மாறு. மனம் திரும்புதலை கொண்டு வா, கனியை கொண்டு வா. வெளியே புறப்பட்டு போ. உண்ட கனி தெரியணும், உண்ட அப்பாவுக்கு தெரியணும், உண்ட அம்மாவுக்கு தெரியணும், உண்ட மாமிக்கு தெரியணும், உண்ட மாமாவுக்கு தெரியணும், உண்ட அண்ணனுக்கு தெரியணும், உண்ட சித்தப்பாவுக்கு தெரியணும், உண்ட பெரியப்பாவுக்கு தெரியணும், உண்ட ஸ்கூல் மாஸ்டருக்கு தெரியணும், உண்ட வியாபார எஜமானுக்கு தெரியணும். சென்ட், கோ, போ. ஏன் போற இல்ல? குருடு, செதுக்கி போயிட்டு, அன்பில்ல, நேசம் இல்ல, பாசம் இல்ல, கூட்டி சேர்க்க முடியல, குடும்பத்தை ஒரு டேபிளுக்கு வர முடியல, ஒரு பந்தியில அமர முடியல, ஏன் கதறி அழ முடியல? ஆண்டவரே என்ற குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போகும். ஏன்? என்ன காரணம்? ஏன் போக முடியல? யார் இயேசுடைய அன்பை சொல்றது? எவ்வளவு அற்புதத்தை பெற்ற, எவ்வளவு வல்லமையை பெற்ற, எவ்வளவு அதிகாரத்தை பெற்ற இயேசு. உனக்கு அற்புதம் செய்தவங்கெல்லாம் கண்களை மூடி ஒரு வலது கழிச்சு ஒரு பெரிய சொல்லுங்க, ஒரு பெரிய சொல்லுங்க.
இன்னொரு பெரிய அளவே சொல்லுங்க, இன்னொரு பெரிய அளவே சொல்லுங்க. அப்ப புறப்பட்டு போ, போ புறப்பட்டு. சபையில வந்து காலுக்கு மேல கால் போட்டு நெஞ்ச தள்ளி கொண்டா இருக்கிற. சபையில வந்து காலுக்கு மேல காலு போட்டு நெஞ்ச தள்ளி கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கு ஒரு இரக்கம் பாராட்டாத படிக்கு தேவன் இருக்கிறார். பாஸ்டர் ஒரு கருவி மட்டும்தான். இந்த இடத்துல ஆவியானவர் உன்னை பார்த்து சுற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய சொல்லுங்க, உன் இருதயத்துக்குள்ள விடுதலை வரணும். இன்றைக்கு எத்தனை பேர் மன்னிக்கப்படாமல் அப்பன் ரசம் கொடுக்க முன்பு விடுதலையோடவா வாட்சி பாருங்க, முடிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? கனி கொடுக்கறத பற்றி பேசுது. வாசிங்க, 16வது வசனத்தை வாசிங்க. 15, 16 வாசிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நீங்கள் என்னை, நீ இயேசுவை தெரிந்து கொள்ள இல்லை. நீ எங்க இயேசுவை தெரிஞ்சு கொண்ட? வேதம் சொல்லு, நீ இயேசுவை தெரிஞ்சு கொள்ள இல்லை. வாசிங்க. நான் உங்களை தெரிந்து கொள்ள, நான் உங்களை, அது அவ்வளவு அசதி. நீ என்ன தெரிஞ்சு கொள்ள இல்லை, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். அடுத்தது, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். நீங்கள் போய் என்ன செய்யுங்க, என்ன செய்யுங்க? நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா, இங்க பாருங்க, சமாதானம் இல்லாத வீடு சமாதானப்படுத்தப்படும். நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா கண்ணீர் துடைக்கப்படும். என்ன? நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீங்க. ராமே சொல்லுங்க, உங்களோட வீட்டுக்குள்ள சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி. நீங்க போற இடத்துல கனி கொடுத்து கொண்டே போவீங்க. வாசிங்க. உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் உங்களை, கர்த்தரை ஏற்படுத்தின பிசாசா உடைக்கிறான். அதை உன்னை வெளியே போக விட மாட்டேன்றான். வெளியில போனோன்னு ஊமை ஆவி, ஊமை கடவுளை தூஷிக்கிற ஆவி, சபையை படுத்தி மகிமைப்படுத்துற ஆவியில ஊமை. எத்தனை வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது தெரியுமா? எத்தனை வீட்டுக்குள்ள சண்டை நடக்குது தெரியுமா? இந்த ஆராதனைக்கு வர முன்பதாக எத்தனை வீடுல சண்டை நடந்து உள்ளுக்குள்ள வராங்க. ஏய், நீ உண்மையா மனம் திரும்ப, மாயமாலம் பண்ணாத. இன்னும் வெளியே போகவே இல்லை. உங்க பிரச்சனையை கண்டு பயப்படாத, கர்த்தர் வல்லவர். ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன அடுத்த வசனம்? நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். என்ன செய்ய கற்றுக் கொடுக்கிறாரா? எப்படி இருக்கணுமா? சண்டை பிடிக்கணுமா? அன்பா இருக்கணுமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா, அன்பா. அடுத்தது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று. உலகம் யாரை பகைச்சதா? இயேசுவை பகைச்சது. அடுத்தது, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினால். நீங்க யார் இல்ல, நீங்க இங்க பாருங்க, உலகத்துல இருந்தாலும் உலகத்தார் நீங்க அல்ல. இப்போ உலகத்தார் மாதிரி குடிச்சு பறிச்சு ஆடி டான்ஸ் பண்ணி என்ன சின்ன வீடு வச்சு பெரிய வீடு வச்சு இருக்கலாமா? ஹலோ, இருக்கலாமா? உலகத்தார் போல இல்ல. நாங்க உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்திலே வாழ்ந்தாலும் யார் வருகிறார்? மாரநாதா. சத்தமா சொல்லுங்க. இந்த வார்த்தை பழகியே இல்லையே. இயேசு வருகிறார். இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணுங்க பிரதர், பிரதர், இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணுங்க. சொல்லுங்க, மாரநாதா. சொல்லுங்க, இயேசு வருகிறார். சொல்லுங்க, இயேசு வருகிறார். இன்றைக்கு வந்துட்டு அப்படியே போயிடலாம். என்ன, இயேசு வருகிறார். ஒரு நாளும் சொல்லி இல்லை வாயத்தில் வந்து இயேசு வருகிறார். எத்தனை பேர் சொல்லிக்கலாங்க? யாருக்கும் பார்த்து இயேசு வருகிறார் என்று சொல்லி இல்லை. காசு வருகுது, காசு வருது. காசேதான் கடவுளடா.
இயேசு வருகிறார். யாரையும் கண்டு அப்பா இயேசு வர பரிசுத்தமாக வாழ சொல்லி இருக்கா? இல்லை. சரி வாசிங்க. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் என்ன செய்யுது? உலகம் எங்களை என்ன செய்யுமா? பகைக்கும். உலகம் பகைக்கும் நம்ம. அதனால தான் இதுக்குள்ள சகோதர சிநேகம். கையெடுத்துக்காட்டு சொல்லுங்க, சகோதர சிநேகம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சகோதர சிநேகம். ஒரு அப்பத்தை பிக்கிறோம், ஒரு ஆமை சொல்லுங்க. அதான் சிலருக்கு என்ன வாய் ஆடு பிசாசு நான் கொடுக்குறேன்னு போகும், பிசாசு டக்காஸ் போ. என்ன யூதாசுகள் எப்படி ஏசி பிட்டு கொடுத்த பொழுது யூதாசுகள் என்ன பண்ணுச்சு? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் ஒப்புறாம வந்து நான் பிட்டு கொடுக்கும்போது என்ன நடக்கும்? யார் போவான்? சத்தமாக சொல்லுங்க. பிசாசு போனால் சும்மா இருப்பானா? என்ன செய்வான்? பராண்டுவான், குத்துவான், கண்ணை எடுப்பான். சொல்ல விளங்குங்க. அப்போ இங்கே வரும்பொழுது என்ன எப்படி வரணும்? கவனமா என்ன எப்படி வரணும்? இங்கே ஒப்புரவாகி வருவோம். மனம் திரும்பி நான் என்ன கொடு? கனி கொடுத்தா எங்கே செய்யுங்க? உலகத்தில் இங்கே சபையை விட்டு வெளியே எங்கே வெளியே போவீங்க? இந்த அடுத்த கிழமை ஒரு வீட்டுக்கு விசிட் பண்ணுங்க. இயேசுடைய அன்பை சொல்லுங்க. ஒரு ஒன்றும் சொல்லுங்க, அன்பை சொல்லுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அன்பு அப்படியே போகும். உங்கள்கிட்ட எரிச்சல், பொறாமை, வன்கண்கள் அதான் சீக்கிரமாக யாரு மேலே கை வைக்க விடுறே இல்லை. இப்போ நான் சுத்தமாக யாருடையும் பகையில்லாதபடியாக கை வைக்கிறேன், அப்படி கை வைக்க மாட்டேன். உங்களோட குழப்பம் இருந்தால் கூப்பிட்டு ஒப்புரவாகிட்டு தான் கை வைப்பேன், அப்படி கை வைக்க மாட்டேன். கை வைக்கக்கூடாது. என்ற எரிச்சலை நாவி உங்களுக்கு என்ன நடக்கும்? டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன அப்படியே உங்களுக்குள்ள டக்குன்னு என்னது? சிலர் லேசில் சிலர் மேலே கை வைக்க மாட்டோம், சில பேர் டக்குன்னு கை வைக்க மாட்டோம். லேசாக தெரியும், கை வச்சோன்னு தலை பாறை மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும், உடனே எடுத்துடுவோம். அவங்கள கூப்பிட்டு சொன்ன உபவாசம் பண்ணி 2 நாள் பிறகு வாங்க, நாங்கள் உங்களை ஜெபிப்போம். அதான் சீக்கிரமாக யார் மேலும் கை வச்சிடாத, சீக்கிரமாக கை வைக்காத. அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு வரும். ஒரு குடிகாரன்ட்ட ஆவிக்கு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி சரியாக செட்டில் ஆட்டி நாளைக்கு அவர் ஜெபிச்ச பிற்பாடு போய் குடிப்பார். சொல்ல விளங்குதா? ரகசிய பாவத்தில் அகப்பட்டவங்க வந்து இருந்து அவங்கள மேலே கை வச்சா அந்த இச்சையின் ஆவி ஸ்பிரிட் எங்கள் மேலே மூவ் பண்ணும். இதையும் சொன்னால் வைக்க கொஞ்சம் வைக்கிறத கூட வைக்க மாட்டேங்க. என்ன விசுவாசிகள் வந்து கை வச்சு ஜெபிக்க பழகணும். ஒரு ஆமை சொல்லுங்க. என்ன கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம், எழுந்து நிற்போம், மனம் திரும்பி கனிகளை கொடுங்கள், கண்களை மூடுவோம். இன்றைய கேட்ட பிரசங்கத்துக்காக கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே உண்மையான மனம் திரும்புதை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு அற்புதங்களை நடப்பீங்க. குயிக்கா